வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு இன்ஸ்டன்ட் டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். மாவு இல்லாத நேரத்துல பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி நல்ல பஞ்சு போல சாஃப்டான ஸ்பாஞ்ச் தோசை பண்ண போறோம். இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்க்காம ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஒரு சட்னி நம்ம அரைக்க போறோம். இந்த சட்னி இந்த தோசையோட மட்டும் இல்ல, மத்த எந்த டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட்டாலும் பிரமாதமா இருக்கும். இந்த ஸ்பாஞ்சு தோசைக்கும் இந்த சட்னிக்கும் அந்த காம்பினேஷன் செம சூப்பரா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, நல்ல சாஃப்டான ஸ்பாஞ்சு தோசையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சிம்பிளா டேஸ்டியான ஒரு சட்னியும் குயிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் தோசை பண்றதுக்கு 1 கப்பு அவல், இதை ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். நம்ம வாஷ் பண்ணிருக்கிற அவல்ல 1 கப்பு உப்புமா ரவை சேர்த்துப்போம். அதே கப்ல 1 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருவோம். இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். அவல் ரவா எல்லாம் ஒருத்துல டக்குன்னு ஒரு சட்னி அரைச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் சூடானதும் 3 காஞ்ச மிளகா, 1 பச்சை மிளகா, இதை லேசா வறுத்துக்கலாம். நம்ம எப்பயும் சேர்க்கிற மிளகாயோட கொஞ்சம் கூட சேர்த்துட்டா நல்லா இருக்கும். மிளகாய் இது போல வறுபட்டதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, சின்ன பீஸ் புளி. பொட்டுக்கடலையே ரொம்ப வறுக்க வேண்டாம், லேசா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சமா கொத்தமல்லி, இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை. இதெல்லாம் சூடானதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல எடுத்துட்டு தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். இந்த சட்னி கொஞ்சம் தண்ணி சட்னியா இருந்தா நல்லா இருக்கும். சட்னிக்கு தாளிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். நம்ம தாளிச்சதை சட்னியில சேர்த்துடுவோம். நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்க, இது மாதிரி தண்ணி சட்னியா அரைச்சிருக்கேன். இன்னும் தண்ணி வேணா கூட நம்ம விட்டுக்கலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்க, எல்லாமே நல்லா ஊறி இருக்கு. இது அப்படியே மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு கொஞ்சமா தண்ணியை விட்டு ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துடுவோம். அரைச்ச மாவை இந்த பவுல்ல எடுத்துடுவோம். பாருங்க, இது மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சுக்கணும். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம அரைக்கரிசியை கூட உப்பு சேர்த்துவோம், அரைச்சிக்கலாம். கல்லு சூடா எடுத்து இந்த தோசையை நம்ம ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாம கொஞ்சம் திக்கா தான் பண்ணிக்கணும். இதுக்கு ரொம்ப எண்ணெய் கூட தேவைப்படாது. ஒரு 1/4 டீஸ்பூன் விட்டாலே போதும். முடியை போட்டு மூடிடலாம். ஸ்டவ் ஃப்ளேமை மீடியம்ல வச்சுப்போம். இந்த மாவுல ஒரு பிஞ்சு சோடாவும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கலந்து சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிப்போம். மாவு ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாம கொஞ்சம் திக்கான தோசையா நம்ம பண்ணிக்கணும். இந்த தோசைக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு விட்டாலே போதும். மூடியை போட்டு மூடிடுவோம். ஸ்டவ் ஃப்ளேமை மீடியம்ல வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா வெந்தெடுத்து நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்டாவும் இருக்கு. நம்ம திருப்பி போட்டாலும் போட்டுக்கலாம், இல்ல அப்படியே எடுத்துட்டாலும் எடுத்துக்கலாம். தோசையை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துடலாம். அழகா நல்ல போர்ஸ் நல்லா சாஃப்டா பஞ்சு போல இருக்கு. இதே மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம பண்ணி எடுத்துடுவோம். இன்னைக்கு இன்ஸ்டன்ட் ஸ்பாஞ்ச் தோசை நம்ம சோடா சேர்த்து பண்ணிருக்கோம். இது நான் சோடா சேர்க்காமையும் பண்ணிருக்கேன். இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நீங்க பாருங்க. இதுவும் சாஃப்டா இருக்கு, ஆனா இதுல போர்ஸே வரல. நம்ம சோடா சேர்த்து பண்ணிருக்கோம் இல்லையா, இதுவும் பாருங்க, இதுவும் சாஃப்டா தான் இருக்கு. ஆனா இதுல போர்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கு. சோடா சேர்க்கறது சேர்க்காது நம்ம விருப்பம் தான். ஸ்பாஞ்ச் தோசையும் சட்னியும் சூப்பரா ரெடி ஆயிடுது. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த தோசை எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம்.
பிரமாதமா இருக்கு. இந்த தோசைக்கும் இந்த சட்னிக்கும் அட்டகாசமா இருக்கு. சோடா சேர்த்து பண்ணா எப்படி வரும், சோடா சேர்க்காம இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறதும் நான் காமிச்சிட்டேன். சோடா சேர்க்கறதும் சேர்க்காதும் நம்ம விருப்பம் தான். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எப்பவுமே நம்ம பாத்துல இருக்கிறது தான். மாவு இல்லாத நேரத்துல டக்குன்னு இந்த மாதிரி ஒரு டிஃபன் நம்ம பண்ணிக்கலாம். இதையே நம்ம ஊத்தப்பம் மாதிரியும் பண்ணிக்கலாம். பொடியா கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாத்தையும் மேல தூவிட்டு ஆனா 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னாலும் நல்லா இருக்கும். இல்லைன்னா மேல நம்ம இட்லி மிளகா பொடி இருக்கு இல்லையா, அது தூவியும் நம்ம பண்ணிக்கலாம். இல்ல இதை போற பிளெயினா பண்ணாலுமே சூப்பரா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த ஸ்பாஞ்சு தோசையும் வெங்காயம், தக்காளி, பூண்டு எதுவுமே சேர்க்காத இந்த சிம்பிளா அது டேஸ்டியான இந்த சட்னியும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைல இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்ட பிறகு வயத்துக்கும் நமக்கு லைட்டாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.